இப்ப பாருங்க, இந்த காயில கிட்டக்க எடுத்துட்டு போனாவே பாருங்க, இந்த எல்இடி லைட் நல்லா பவரா எரியுது பாருங்க. டச் கூட பண்ணல. அப்படியே கிட்டக்க எடுத்துட்டு போனாவே, இந்த எல்இடி லைட் வந்து நல்லா பவரா எரியுது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இந்த சர்க்யூட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு முதல்ல இன்சுலேட்டர் காப்பர் ஒயர். இது வந்து பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்ல, அதில கூட இருக்கும். இல்ல கடையில நம்ம எலக்ட்ரானிக் கடையில கேட்டா கூட குடுப்பாங்க. இந்த மாரி இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் ரொம்ப தின்னா இருக்கக்கூடியது தான். இப்போ இத வந்து நம்ம பிவிசி பைப்ல சுத்தப் போறோம். இந்த மாரி ஒரு பிவிசி பைப்ல இந்த எண்டுல சுத்தணும். அப்பதான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல காப்பர் ஒயர முதல்ல இந்த மாரி கொஞ்சமா விட்டுடணும். விட்டுட்டு ஒரு 6 சுத்து சுத்தணும். 1, 2, 3, 4, 5, 6. 6 சுத்து சுத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒயர் விட்டுடணும். இந்த மாரி ஒயர் வந்து எடுத்துடணும். இந்த பாருங்க. இந்த மாரி ஒயர் எடுக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒயர் எடுக்கணும். இதை லைட்டாக இப்படி சுற்றி கூட விட்டுடலாம். சுற்றி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 6 சுற்று சுற்றணும். 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கடைசியாக ஒரு ஒயர் விட்டுடணும். இதை கட் பண்ணிடணும் இதோட. இப்போ ஆல்ரெடி நான் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? 3 ஒயர் எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒயர் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயர் வந்து விட்டோம்ல, அந்த ஃபஸ்ட்டு ஒயர் இது. அடுத்து ஒரு 6 சுற்று சுற்றிட்டு ஒரு ஒயர் விட்டோம்ல நடுவில், அது இது. கடைசியாக ஒயர் வந்து விட்டது இதுதான், இந்த ஒயர். இந்த மாதிரி 3 ஒயர் வந்து எடுத்துக்கணும். இது வந்து இன்சுலேட்டட் காப்பர் ஒயர்ன்றதுனால இந்த முனையில் மட்டும் கொஞ்சம் சுரண்டி விட்டுருங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சர்க்யூட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் முனையில் வந்து கொஞ்சம் சுரண்டி விட்டுடணும். இதே பிவிசி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் விட்டுடணும். இந்த மாதிரி ஒரு ஒயர் விட்டுட்டு 12 சுற்று சுற்றணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போது கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்இடி லைட்டுக்கு 12 சுற்று. சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி 12 சுற்றி சுற்றிட்டு இந்த முனையில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஒயரில் கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விட்டுட்டு எல்இடி லைட்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பேட்டரிக்கு போகிற அந்த ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம 6 பிரித்தோம்ல, அதை வந்து பேட்டரியில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா IRF 540N இந்த மாஸ்ஃபெட் எடுத்திருக்கேன். இந்த மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாஸ்ஃபெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த முதல்ல நம்ம வந்து சுற்றணும்ல, ஒரு 3 ஒயர் எடுத்து விட்டோம்ல, இந்த 3 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்ஃபெட்டோட நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம கம்பி சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பி விட்டோம்ல, அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனையை நல்லா சுரண்டிட்டு மாஸ்ஃபெட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய கம்பியில் நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு கம்பி விட்டோம்ல, அந்த கம்பியில் இருக்கக்கூடிய அந்த முனையை நல்லா சுரண்டிட்டு மாஸ்ஃபெட்டோட நடுவில் இருக்க பின்னில் சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சால்ட்ரிங் பேஸ்ட் போட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சால்ட்ரிங் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இருக்க பின்னில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஒயர் விட்டோம்ல, காப்பர் ஒயர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு, அதாவது ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, அதை வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் சால்ட்ரிங் பண்ணாலும் ஓகே, நான் சால்ட்ரிங் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பியை சுரண்டிட்டு நம்ம ஜாயின் பண்ணோம். சரிங்களா? ஏன்னா இன்சுலேட்டர் காப்பரில். அடுத்து பேட்டரியோட மைனஸ், அந்த மைனஸ்னால் பிளாக் கலரு, அதை மாஸ்ஃபெட்டோட கடைசி பின்னில் வந்து நான் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சர்க்யூட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒயர் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டேப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா மற்ற இடத்துல டச் ஆகக்கூடாதுல்ல. டபுள் சைட் டேப்பில் மாஸ்ஃபெட்டை ஒட்டிட்டு அந்த ஒயரெல்லாம் ஒட்டி டேப்பு போட்டுடுறேன். நல்லா அந்த ஒயர் வந்து நல்லா வேறு எதுலேயும் படாமல் இருக்கும், அதனால் டேப் போட்டிக்கிறேன். அடுத்து அந்த 12 சுற்று சுற்றினால அதில் வந்து இந்த எல்இடி பல்பை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கெலாம் இப்போலாம் வந்துருச்சு, ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம். அதுதான் இது. இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.